உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தின் வழியாக அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தொலைக்காட்சி வழியாக இணையதளத்தின் வழியாக ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிற அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை துதி ஆராதனையாக நாம் நடத்த இருக்கிறோம். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடல்களை பாடும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தையும் கன்வென்ஷன் கிதத்தையும் கையில் வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உரடமாக இருக்கிறவரே, நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலைகளிலும் உம்மை ஆராதிப்பதற்காக ஒரு திருச்சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். வீடுகளுக்கு தாவி இருந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். நாங்கள் யாவரும் இணைந்து ஏகோபித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் அனுக்கிரகிக்கும்படியே ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும்படியே ஜெபிக்கிறோம். சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். நீங்களே தொடக்கம் முதல் முடிவரையிலும் பிரசன்னகத்தாவாக இருந்து எங்களை வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை கரங்களை தட்டி நாம் பாடுகிறோம். இருக்கின்ற இடங்களே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரின் நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 31வது பாடல் போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. ஒரு அருமையான பாடல். அடுத்து தெரிந்த ஒரு பாடல் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 31வது பாடல். தேவ தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம். தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம்
அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றி வாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றி வாழாதே. ஆர்க்கும் ஜெயத்தோடியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்க்கும் ஜெயத்தோடியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவே என்று சொன்னதால். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவே என்று சொன்னதால். தாய்க்கு என்னை அவர் கையில் தந்து ஜீவபால் என்றும் ஓடுவே. தாய்க்கு என்னை அவர் கையில் தந்து ஜீவபால் என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமியில் அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமியில் அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவரே, பலவிதமான சோதனை மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு வாழ வேண்டும் என்கிற அருமையான பாடல். யோர்தான் போன்ற கஷ்டங்கள் வரலாம், செங்கடல் போன்ற கஷ்டங்கள் வரலாம், ஆடலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதாகவே நம்ம ஆர்ப்பரித்து பாடுவோம். அடுத்தபடியாக ஒரு அருமையான பாடல் 363வது பாடல். மாறிடா எம் மானேசரே மாறாதவர் அன்பனாலவே. அப்படி சிலுவை அன்பை குறித்த அருமையான பாடல் 363வது பாடல். கிருபையாக நடத்தி வந்தாரே, அந்த அன்புக்காக நன்றி சொல்லி இருக்கிற இடங்களில் நம்ம அவர் சத்தத்தை உயர்த்தி உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய அன்பை நாம் எண்ணி பார்ப்போம். கொரோனா
இரண்டாவது அலையிலும் இம்மட்டுமாக கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை ஆபத்துக்கள் வந்த சூழலிலும் கர்த்தர் நம்மை கிருபையாக முன்னமாக பாதுகாத்தாரே. நண்புக்காக நன்றி சொல்வோமா? இன்னைக்கு நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவர் சுத்த கிருபை அல்லவா? தம்பி தங்கைவார், வாலிபர்கள், பெரியவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிப்பது அவருடைய சுத்த கிருபை அல்லவா? அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. அப்படி ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பெரியவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அகால பிறவிகளான நம்மை, அற்பர்களாகிய நம்மை, தூசிகளாக இருக்க நம்மை ஆண்டு கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறாரு. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் விரும்புகிற தகுதி நமக்குள் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்வோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே சோத்திரம் விட்டு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு சோத்திரம் விட்டு சொல்லுங்க. நானும் நீங்களும் உயிரோடு இருப்பது ஆண்டோட சுத்த கிருபை இல்லவா? அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. ஆபத்திலே கர்த்தர் நம்மை காத்து கொண்டார், நன்றி சொல்லுங்க. சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்கினாரே, நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? காய்ச்சல் வந்த போதும், பலவீனங்கள் தாக்கிய போதும், மனிதனுடைய ஆதரவு இல்லாத போதும் கர்த்தர் நம்மை தேற்றி அரவணைத்தாரே, நன்றி சொல்லுவோமா? தாயை போல மார்பில் அணைத்து கொண்டாரே, நன்றி சொல்லுவோமா? நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்தினாரே, நன்றி சொல்லுவோமா? உற்சாகப்படுத்தினாரே, நன்றி சொல்லுவோமா? அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர் பாடல் சில கவிலை நான் பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சேர்ந்து பாடுவோம். அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து எதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து எதுவரை தாங்கி நீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினே நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு
ராஜா. தனிமையிலே துணை நின்ற ஆண்டவர், தாயை போல் தேற்றின ஆண்டவர், அங்கலாய்த்த சமயத்தில் திக்கற்று தடுமாறின்ற நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே, அந்த அன்புக்காக நன்றி சொல்லுவோம். கொரோனா பாதிக்கப்பட்ட போது அநேகர் ஓடிவிட்டார்கள், சொந்த பந்தங்கள் ஓடிவிட்டார்கள், அடக்கம் பண்ண யாரும் இல்லை. ஒரு குடிதான காலத்தில் அன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே, நன்றி சொல்லுவோம். பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில் யாருமேலும் விசாரிக்காத நேரத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில், அங்கலாய்த்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆபத்தான பாதைகளில், கஷ்டமான சூழலில் இந்த நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மோடு, நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் கூட இருந்தார். தொழிலே ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். கடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். புதிய காரியங்களை செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். கலங்க வேண்டாம், ஒருபோதும் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கடந்த நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரை உம்மை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. 100% உண்மையை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை, கலங்கி போறதில்லை கர்த்தாவே. என் தேவன் கூடவே இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். இயேசு கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சேர்ந்து பாடுவோம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, தேவனுக்குள் களி கூறுங்கள். அத்தியவரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். இந்த உலக சூழல் நம்மளுக்கு பாதகமாக இருந்தாலும் என் தேவன் நமக்கு சாதகமாக இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து போனாலும், நம்பிக்கையற்ற சூழல் வாழ்ந்து கொண்டிருப்போமாயினும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. அவர்களை விசாரிக்கிற தெய்வம், அவர் மேலும் கவலை இல்லாமல் வைத்து விடுங்கள். உடைய விண்ணப்பங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் ஒருபோது கைவிட மாட்டார், ஒருபோது கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சாத்தான் பல வகைகளில் நம்மை சோதிக்கலாம். யோபை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஐயோ எனக்கு இந்த நோய், ஐயோ என் வருமானம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே சென்று கொண்டிருக்கிறது, வட்டி கடன், தேவையற்ற செலவுகள், கலங்கி போயிருக்கலாம். அதெல்லாம் துக்கத்தை மாற்றி விடுவார், கடன் பாரத்தை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டு முழுமையாக நம்புவோமா? அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டு சமத்தில் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு ஒரு பாடல், ஒரு கவியை நான் பாடுவோம். ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், நண்பர்கள் எதிரிகளாக மாறினால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளியிலும் நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆண்டவர் நிறைவாக்குவார், கஷ்டங்களை மாற்றுவார், கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டு சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த காலவில் கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய கவலையும் கண்ணீரையும் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டு சமர்ப்பணம் செய்வோமா? அப்படி ஆண்டவர் துதிக்கு பாத்திராக இருக்கிறார். துதிக்கும் கடத்துக்கும் மகிமைக்கு பாத்திரர். ஒருவரை பெரிய அதிசயம் செய்கிற ஆண்டவர். அவர் செயலில் கர்த்தராக இருக்கிறார்.
நம்ம எல்லாம் காண்கிற தேவன், குணமாக்குற தேவன், மரித்து உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். அவரை மாத்திரம் மையப்படுத்துவோம். ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் நிறைவு செய்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து ஆராதித்து துதித்து பாடின மகிமைப்படுத்திய அனைவருக்கும் என் தேவன் புதிய கிருபையை அளிச்சதற்காக சோத்திரம். புதிய நம்பிக்கை தந்ததற்காக கொடானக்குடி சோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து அந்த வாழ்க்கையின் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக சோத்திரம் சொல்கிறோம். துதிக்கு பாத்திரர் எங்களோட வாசம் பண்ணுவதற்காக சோத்திரம். அந்த நம்பிக்கையிலே அந்த பயணத்தை மேற்கொள்ள என் தேவன் உதவி செவிக்கிறோம். இப்போது கர்த்தாவே உம்மை ஆராதித்தோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சோத்திரம் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய வாக்குகளை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலயம் திறப்பதை குறித்து இன்னும் செய்திகள் வெளிவரவில்லை. ஆலயம் திறந்த பிறகு நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஏகோபித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுவரையிலும் வீடுகளில் தங்கியிருந்து நீங்கள் குடும்பமாக குழுக்களாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசத்திற்காக, திருச்சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அழிந்து போகிற ஆத்த மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிற கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும், இடம் வாங்கப்பட வேண்டும். நம்முடைய தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டில் ஒரு திருச்சபை உருவாக வேண்டும் என்று நாம் ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். கடையநல்லூர் அருகாமையிலே போகநல்லூர் கிராமத்தில் ஒரு சபை உருவாகுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே புளியங்குடி தெற்கு பகுதியிலே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும், அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக, ஜெபத்தில் தாங்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வீடுகளை தங்கியிருந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்திலே ஒருவருக்கொருவர் நாம் தாங்குவோம். ஜெபத்தின் வழியாக ஜெயித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வாக்கு அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு ரா ஞானசெல்வம், திருமதி ஞா லூர்தமால் அவளின் மகன் ஞா ஆண்டோனி குருஸ் திவாகரும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு எம் கோயில் சபரிமுத்து, திருமதி கே மரியசெல்வி அவளின் மகள் கே ஞானகிருபாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை திருமணத்தை இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் சேகர தலைவர் எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்புடைய இந்த ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற ஆண்டவரே ஆண்டோனி குருஸ் திவாகரையும் ஞானகிருபாவையும் அன்போடு வாழ்த்துகிறோம். அறிக்கையை வாசித்து திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிறாங்க சுவாமி. ஆண்டவரே, 14ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெற அந்த திருமண காரியத்தை என் தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றப்படுங்க சுவாமி. நல்ல கால சூழலை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
இக்கதாவை எல்லாரும் வந்து சுவாமி அந்த நாளில் மணமக்களை வாழ்த்தி செல்ல இந்த கிருபை ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காக சோதரம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க செய்ய ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு பிள்ளைகள் திருமணத்துக்காக ஆயத்தப்படட்டும். தொடர்ந்து கத்தாவே செய்கின்ற பணிகளில் உயர்வையும் மேன்மையும் இந்த தரமுடைய ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் திருச்சபைக்கு குடும்பத்துக்கு சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல சாட்சிகளாக வாழ இந்த கிருபை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே அவருடைய கத்தாவே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என் தேவன் கூடவே இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்போடு வாழ்த்துகிறோம். அன்புகளில் கோடாவுடைய பெருகட்டும். ஈசாக்கிரவே ஆசிர்வத்த ஆண்டவன் அன்பு பிள்ளைகளை அளவில்லாமல் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களை, திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஊழியக்காராக மனமாற வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசிர்வத்த ஆண்டாக மாறுவதாக. பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் இன்று 27ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் டி ஜோயல் வெஸ்லி தூயன், தா விக்டோரியா டி கே மனாசே. 28ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஞா காப்ரியல், ஆர் பால் மெக்ரத், ஜோபின் சாம்சன். 30ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் தா லேன்சி, இ எலின் ரமெலியா, ஆல்வின் அற்புதராஜ். ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஜி ராஜமணி, சி மாத்தாள், வி பாலசந்தர், த ஆரோக்கிய சேவியர், எசீமோன் ராஜமணி, வி ஜெபின் மேத்யூஸ். 2ஆம் தேதி கொண்டாடுகிறவர்கள் முத்து ராஜகுமார், அருள் மிக்கேல். 3ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் அருள் செவினா, டி செல்வராஜ். அதேபோல் திருமணத்தை கொண்டாடுகிற அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று 27ஆம் தேதி கொண்டாடுகிறவர்கள் திரு சி தனோ, திருமதி மெஸ்லின் அலிஸ் பொன்ஜபா. 28ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஏ ஏசுதாசன், திருமதி ஒய் செல்வபாக்கியம். 29ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஆர் டால்வின் யோகராஜ், திருமதி ஜே ரஜினா சுஜா. 30ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஜே ஸ்டீவன் சாமுவேல், திருமதி எஸ் ஜான்சிராணி. 1ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு எஸ் பால்ராஜ் யாக்கோபு, திருமதி பா மரிஜோதி அன்னக்கிளி. 2ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு வி ஜெயபாலன், திருமதி டி சுகந்தி ரோசலின், திரு டி ஆசிர், திருமதி ஜிஎஸ் எம்எல் ஞானமணி, திரு சதீஷ், திருமதி செல்வா. 3ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு கோயில்ராஜ், திருமதி கோ அமிர்தம். அன்போடு வாழ்த்தினேன். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மற்றும் ஒரு புதிய ஒரு ஆண்டை என் தேவன் கிருபையாக தந்திருக்கிறீங்க சுவாமி, நன்றி சொல்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கிருபையாக பாதுகாத்தீங்க. வழிகளெல்லாம் கத்தாவே கூடவே சென்றீங்க. முன்பாக சென்று பாதைகளை செவ்வாய் பண்ணி கொடுத்தீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். பிறந்த நாளை கொண்டாடுறவர்களுக்கு அச்சபிக்கிறோம், திருமண நாளை கொண்டாடுறவர்களுக்கு அச்சபிக்கிறோம். புதிய ஆண்டை ஆசிரமாகித்தாங்க. கடந்து போன ஆண்டில் கத்தாவே தடைப்பட்டு போன காரியங்களை என் தேவன் ஜெயமாக்கி தரமுடிய செவிக்கிறோம். சரீரத்தில் புது பலனையும் நல்ல சுகத்தை பலத்தையும் ஆரோக்கியத்தை தரமுடிய செவிக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் சொல்லின ஆண்டவர் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து அவளை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாக செவிக்கிறோம். நீதியின் வளர்கிறத்தில் அவளை தாங்கும்படியாக செவிக்கிறோம் சாமி. ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் நீங்களே தலைவராக இருந்து வழிநடத்தும்படியாக செவிக்கிறோம். இம்மட்டமாக வழிநடத்தின ஆண்டவர் இனிமேலும் வழிநடத்த போகிறதற்காக கோடான கூடிய சோதரம். இந்த புதிய ஆண்டு நன்மையின் ஆண்டாக கிருபையின் ஆண்டாக மாறட்டும். வருஷத்தை நன்மையில் முடிசூட்டின ஆண்டவர் நன்மையில் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அதேபோல் ஆவிக்கிற வாழ்க்கையில் பலப்பட, பொருளாதார ரீதியாக கதாவே பலப்பட, ஆண்டு செய்கின்ற பணிகளில் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள, உயர்வை பெற்றுக்கொள்ள என் தேவன் அனுக்கிரகம் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சோர்வை அகற்றி போட்டு ஆண்டவரை புது பலனையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் தந்திரமுடியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரையும் என் தேவன் கிருபையாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர்,
அமருவோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்முடைய ஆலய வளாகப் பணியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏதேன் வீதியில் வசிக்கிற திருடி பொற்பாதம் குடும்பத்தார் 5000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை நன்றி சொல்கிறேன். அதே போல் திரு சுப்பன் சாமியல் குடும்பத்தார் 5000 வழங்கியிருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன்தாமே குடும்பத்தை ஆஸ்வதிப்பராக. அதே போல் நம்முடைய வளாகத்தில் சில பணிகளை நிறைவேற்ற நாம் ஆயத்தப்படுகிறோம். ஒரு மினி கிளினிக் மருத்துவ சேவை செய்வதற்காக நாம் அதற்காக ஜெபித்து திட்டமிட்டு வருகிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் ஒரு சிறிய கிளினிக் அமையவும் அதிலே அநேகர் வந்து நன்மை பெற்றுக்கொள்ளவும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு இந்த திட்டத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் நம்முடைய புள்ளியோட தெற்கு பகுதியில் ஒரு இடம் வாங்க வேண்டும். சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 15 சென்ட் லேண்டு வாங்க நாம் ஆசைப்படுகிறோம், திட்டமிட்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு மகிமையான ஆலயம் எழும்பவும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று ஆண்டவர் நல்ல ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை எழுப்பி தருவதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அதற்காக உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தில் தாங்குங்கள். நம்முடைய சேகரம் எல்லா நிலையிலும் வளர்ந்து வருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுறை பகுதி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே. கோயவன் கையில் களிமண்ணாம் அனுதினம் நீ பனைந்திடுவே. கோயவன் கையில் களிமண்ணாம் அனுதினம் நீ வனைந்திடுவே. இந்த ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண்ணாக இருக்கிறோம். வணிந்து கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். ஒரு வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் புதிய நம்பிக்கையும் தைரியத்தையும் வெளிநடத்தலையும் தரட்டும். கேட்கிற அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அடியை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களும் ரெடியாக அன்போடு வாழ்த்துகிறேன். நீண்ட காலமாக ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். கூடிய விரைவில் ஆலயம் திறக்கப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்திலும் கொரோனா தொற்று நீங்கவும் இயல்பு நிலை திரும்பவும் இந்த 3வது அலை வராமல் இருக்க அதற்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கன்வென்ஷன் கீதங்களிலே ஒரு அருமையான பாடல் 389வது பாடல்,
பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஒரு அருமையான பாடல். ஒரு கவி மாத்திரம் பாட நான் ஆசைப்படுகிறேன். இந்த பாடலை எழுதியவர் மோகன்ராஜ் பீட்டர் அவர்கள். கண் தெரியாத ஒரு சகோதரர். அவர் டிஎன்இபி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிளர்க்காக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கிளைகோமா என்கிற ஒரு நோய், கண் பார்வை இழந்து போனார். அந்த கண் பார்வை இழந்து போன சூழலில் ஆண்டவர் சொந்த ரட்சலாக ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் இறையில் படித்து 1980 ஆண்டில் திருச்சி டயசிஸிலே அவர் குருவாக ஊழியம் செய்தார். அதன் பிறகு 1988 ஆண்டில் திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே சமயத்துறை பேராசிரியராக பணியாற்றினார். அவர் அநேக மக்களுக்கு அவர் ஊழியம் செய்தார். கண் பார்வையற்ற மக்களுக்காக ஒளியகம் என்கிற அமைப்பை உருவாக்கி பணி செய்தார். அதேபோல் எப்பத்தா என்கிற நிறுவனத்தை உருவாக்கி அநேகருக்கு அவர் சேவை செய்தார். ஒரு அருமையான மனிதர். கண் பார்வை இழந்த சூழலில் ஆண்டவருடைய அன்பை எண்ணி ஆண்டுதான் எனக்கு அவர் ஒளி என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை அவர் எழுதியிருக்கிறார். கலைஞன வெளியிலே ஆண்டவனை கண்டார் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய பாடல் 389 பாடல். ஒரு கவி மாத்திரம் பாடுவோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே கலங்கினே நீர் என்னை கண்டே. பதறினே நீர் என்னை பார்த்தே. கலங்கினே நீர் என்னை கண்டே. பதறினே நீர் என்னை பார்த்தே. கல்வாரியின் அண்டை வந்தே. பாவம் தீர நான் அழுதே. கல்வாரியின் அண்டை வந்தே. பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே. கண் தெரியாத சமயத்தில் கூட நம்பிக்கை இழக்காதபடிக்கு முனைவர் பட்டம் பெற்று சிறப்பாக அவர் ஊழியம் செய்தார். அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுத்தார். இன்றைக்கி நாம் நல்லா இருக்கிறோம், நம்ம நல்ல கண் பார்வை உண்டு, நன்றாக நடக்கிறோம், நன்றாக சிந்திக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு எதை செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்த்து கண் பார்வை இழந்த போதிலும் நம்பிக்கை இழக்காதபடிக்கு ஊழியத்தை செய்த மோகன்ராஜ் பீட்டர் அவர்களுக்காக நல்ல வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்மை கர்த்தர் ஊழியத்தை பாதையில் எடுத்து பயன்படுத்துவாராக. நாளிலும் நம்பிக்கை ஊற்று செய்தியாக சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற முக்கியமான சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இந்த செய்தி அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம். இவ்வளோதான் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அநேக சமயங்களில் நாமும் பல வேளைகளில் சோர்ந்து போகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம், கவலையிலே நாம் அநேக சமயங்களில் வாடி போகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது அவசியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்தில் அவர் சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். 6வது வசனத்தினை வாசித்து பார்க்கும்போது,
நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு அருமையான வார்த்தை. எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். மனித வாழ்க்கையில் அநேக சமயங்களில் கவலை கவலை என்று சொல்லி கவலையில் மூழ்கி போவதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒன்றை குறித்து மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரையிலும் ஏதோ ஒரு கவலை மனிதனை ஆழ்த்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு டாக்டர்கள் சொல்லும்போது அநேகருக்கு வியாதி வருவதற்கு காரணமே கவலை தான். தீராத கவலை, கவலையிலே மூழ்கி போகிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். அந்த பிரச்சனையை காட்டிலும் இவர்கள் கவலைப்பட்டு தங்களுடைய சரத்தை அவர்கள் ஒடுக்கிக் கொள்வதையும் வரைத்து கொள்வதையும் அதன் வழியாக அநேக வியாதியில் கஷ்டப்படுவதையும் நான் பார்க்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை பெரிய நோயாக இருப்பதை நான் பார்க்கிறோம். ஏதோ ஒன்றை குறித்து கவலை, தன்னுடைய வாழ்க்கையில் பதவி உயர்வுக்காக, திருமண காரியங்களுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நல்ல தொழிலுக்காக என்று சொல்லி மனித ஏதோ ஒன்றை குறித்து அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒன்றை குறித்து கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எதுவாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குடைய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு தெரியப்படுத்துதல் ஒரு நல்ல ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவம். அநேக சமயங்களில் நேற்று முடிந்து போனதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இன்னும் வரவில்லை, அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு நாம் மறந்துவிடுகிறோம். அன்பானவர்களே, நேற்று என்பது முடிந்து விட்டது, நாளை என்பது இன்னும் வரவில்லை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவருக்காக இன்றைக்கு ஏதாவது நாம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். கவலைப்படுவதனாலே தன் சரீர அளவோடு எவன் ஒரு மலத்தை கூட்டுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கவலைப்படுறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு மலத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும்? கவலைப்படுறதுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? கவலைப்படுறதுனால நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அன்பார்வை சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஒன்றை குறித்து நினைச்சாதீங்க, கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு கூட ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது. அன்பார்களே, கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமானை தள்ளாட விட்டாத ஆண்டவர், நீதிமானை கரமடிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மேல் பாரத்தை வைக்கும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று பவுல் அங்கே தெளிவாக சொல்கிறார். பி ஹாப்பி, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கானாவு கல்யாணத்தில் அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த செய்தி இயேசுவுக்கு தெரியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மரியாள் தமிழ் கேட்கிறாங்க. மரியாள் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தின போது அங்கே ஒன்றுமில்லாத சூழலில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குவதை வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாத ஒரு சூழல், அந்த காரியத்தை பார்க்கும் தண்ணீர் நிறமற்ற சுவையற்ற அந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தினார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பிய போது அவருடைய கவலைகளாக மாறும்படியாக ஆண்டவர் திராட்சரசத்தை கொடுத்து அங்கே அவர் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது நம்முடைய தேவைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது அங்கே தேவ சமாதானம் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக தங்கியிருக்கும் என்பதை எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை பார்க்கிறோம். முந்தின ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின ரசம் மதுரமாக இருந்ததுன்னு சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். முந்தைய காரியத்தை பார்க்கலும் பிந்திய காரியம் மதுரமாக இருந்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் சாதாரண தண்ணீரை கூட திராட்சரசமாக மாற்றி அங்கே குறைகளை நிறைவாக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அநேக சமயங்களில் மனிதத்தில் சொல்லி சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். அநேக காரியங்களில்
விடை நமக்கு கிடைப்பதில்லை, தீர்வு கிடைப்பதில்லை. அநேக பிரச்சனைகளை நாம் பேசும்போது அங்கே தீர்வு கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டவரத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்போது, தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் எல்லாற்றையும் சிறப்பாக நேர்த்தியாக நடத்தி தருவார் என்கிற சிந்தை நம்முடைய உள்ளத்திலே எப்போதுமே இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்லார் பாருங்க, நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினால் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அவர் சொல்கிறார். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அங்கே தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நீ அநேக சமயத்தில் அநேக இடத்துல போய் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? அநேக இடத்துல சென்று நீங்கள் வெட்கப்பட்டு வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது உங்களுடைய உள்ளத்தில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கும். அங்கே ஆண்டவர் குறைகளை நமக்கு நிறைவாக்கி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவராகவே தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கட்டும் பரவாயில்ல, உங்களோட வாழ்க்கையில் என்ன காரியத்துக்கு நீங்கள் கவலைப்படுகிறோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துவதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்லும்போது 8வது வசனத்தில் பாருங்க, நேர்மறையான காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். நேர்மறையான காரியங்களை சிந்திக்க வேண்டும். நாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தோல்வியை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இழப்பை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அவமானத்தையும் பழமையான காரியங்களையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நீங்கள் நலமான காரியங்களை சிந்திக்க வேண்டும், நேர்மறையான காரியங்களை சிந்திக்க வேண்டும். அநேக சமயங்கள் நாம் சிந்திப்பது எல்லாமே தவறான காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்போம். எதிர்மறையான காரியங்களை சிந்தித்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக சமயங்களில் வழி விலகி போகிற மக்களாக இருக்கிறோம். ஒருவேளை மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன, நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும். அதாவது சொல்லாரு, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எதெல்லாம் உண்மையாக இருக்குதோ அதை நீங்கள் நினைச்சு பாருங்க. எதெல்லாம் ஒழுக்கமான காரியங்களோ அதை நீங்கள் நினைச்சு பாருங்க. எதெல்லாம் நீதி உள்ளவைகளோ நினைத்து பாருங்க. எந்த காரியமெல்லாம் கற்புள்ளவைகளோ நினைத்து பாருங்க. இவைகளெல்லாம் அன்புள்ளவைகளோ அவைகளை நினைத்து பாருங்க. அதே போல நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நலமான காரியங்களை சிந்திக்கும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை புதுப்பிக்கப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர்களாக பலப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகிய எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களை நீங்கள் மறந்து ஒருவேளை நேர்மறையான ஒருவேளை நல்ல காரியங்களை சிந்திக்கும் போது அங்கே தேவ சமாதானம் தங்கியிருக்கும் என்று சொல்லி அங்கே பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான காரியங்களை நாம் நினைக்கும்படியாக, அதே யோசிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எல்லா காரியத்தையும் மறந்து விடுங்கள். தோல்வியை நீங்கள் மறந்து விடுங்கள். அவநம்பிக்கையை நீங்கள் மறந்துவிட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நேர்மறையான காரியங்களை சிந்திக்கும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பதை எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. அதே போல் பவுல் சொல்லும்போது அங்கே 3வது காரியத்தை சொல்லும்போது 9வது வாசத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவையிலே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அங்கே பவுல் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவையிலேயே செய்யுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை என்ன செய்ய வேண்டும். நாம் எதெல்லாம் கற்றிருக்கிறோமோ, எதெல்லாம் கண்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அதையே நாம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஃபாலோ பண்ண வேண்டும். ஆண்டவரை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பின்னாடைகளை மறந்து முன்னாடி நோக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பின்னாடைகளை மறந்து முன்னாடி நோக்கி ஓடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்ட காரியங்களை, கண்ட காரியங்களை, கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் கேட்டு அறிந்து அதன்படி நாம் ஓடும்போது அங்கே சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவரத்தில் நாம் என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அந்த காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஆண்டவரை சமூகத்தில் பின்பற்ற வேண்டிய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவரின் தாழ்மையை பார்க்கிறோம். அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தாழ்மையை நாம் பார்க்கிறோம். அவருடைய தாழ்மையை பார்த்துருக்கிறோமே, அந்த தாழ்மை நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிற எண்ணத்தோடு அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். பொறுமையை பாருங்கள்.
அநேகர் அவரை வைத்தபோது, அநேகர் அவரை திட்டிய போது ஆண்டவர் மறுவார்த்தை பேசாதபடிக்கு அங்கே அவர் பொறுமையாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த பொறுமை நமக்கு இருக்குதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்னித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் மன்னிப்பை வழங்கினாரே. இன்றைக்கு நாம் சக மனிதர்களை, உறவுகளை மன்னிக்கிறோமா? சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்தில் கற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். இயேசு பாருங்க, திருச்சபையிலே அன்பு கூர்ந்தார். நீ நாம அன்பு செலுத்துகிறோமா? திருச்சபையை மேல் ஆண்டவர் அன்பு கொண்டார். மனவாட்டியாக நம்மை ஆண்டவர் நேசிக்கிறாரே. அந்த அன்பை கண்ட நாம நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறோமா சிந்திக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இயேசுவிடத்தில் நாம் கண்ட, அவரை பற்றி நாம் அறிந்த, அவரிடத்தில் பார்த்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. நம்ம அநேக சமயங்களில் எவ்வளோதான் ஆண்டவரை ஆராதித்தாலும், கர்த்தர் வார்த்தையை நாம் எவ்வளோதான் கேட்டாலும் ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவம் இல்லாத சூழலை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து இயேசு நல்லவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அநேகர் அவர்கள் கிறிஸ்தவ மக்களை குறித்து இகழ்ச்சியாக பேசுவதை பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல பண்புகள் அவருடைய அடிவருடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்கிற ஒரு குற்றத்தினை சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, இன்றைக்கு ஒருவேளை ஆலயத்திலே நாம் ஒருவேளை மனமாற ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பக்தியாக இருக்கிறோம். ஆனால் தெருக்களில் செல்லும்போது, குடும்பங்களில் நாம் செல்லும்போது ஒருவேளை அன்பில்லாத, மன்னிக்க முடியாத, தாழ்மை இல்லாத, பொறுமை இல்லாத சூழலை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டையிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை செயல்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று, நம்முடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துகிற ஒரு பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த காரியம் இருக்க வேண்டும். நேர்மறையான காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் காட்டிய பாதையில் நாம் பின் செல்லும்போது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தார், திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் காட்டிய பாதையில் செல்கிறோமா? ஆண்டவர்களுக்கு காணப்பட்ட நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதாம்? குடும்பங்களில் பொறுமை இருக்குதா? தாழ்மை இருக்கிறதா? விட்டு கொடுக்கிற காரியங்கள் இருக்குதா? அன்பர்களை சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பவுலை பாருங்க, அவர் வேத பண்டிதனாக இருந்தார். அவர் கல்வியறிவு பெற்ற ஒரு நல்ல மனிதர், ஆண்டவர் ஊழியத்தை சிறப்பாக செய்த ஒரு மனிதர். அங்கே கமாலியின் பாதத்தில் அவர் காத்திருந்து கற்றுக்கொண்டவர். ஆடலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாற்றையும் அவர் தாழ்மையாக எண்ணுகிறார். ஒரு கிறிஸ்துவுக்காக எல்லாற்றையும் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுவதை பார்க்கிறோம். எல்லா சூழலிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இயேசுவை போல ஒரு தாழ்மையுள்ள மனிதராக அவர் வாழ்வதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த தாழ்மை நமக்கு இருக்குதா? அந்த பொறுமை நமக்கு இருக்குதா? அன்பு இருக்குதா? இன்றைக்கே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இன்றைக்கு மனிதன் எவ்வளவுதான் ஆணவமாக வாழ்ந்தாலும் இந்த கொரோனா காலத்தில் அநேக கஷ்டங்கள் நாம் அனுபவித்தோம். உறவுகளை பார்க்க முடியாத சூழல், ஒருவேளை இறந்தால் கூட அநேகர் வருவதற்கு பயப்படுகிறார்கள், சொந்த பந்தங்கள். அப்பேற்பட்ட சூழலில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் இன்றைக்கு பலவிதமான கஷ்டத்தை உண்டு போனதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு திருந்தும்படியாக, மனம் மாறும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். பிறருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழும்போது நம்மளியாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே வாழ்கிற வாழ்க்கை, கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை, நீண்ட காலம் வாழ்வதில்லை. ஆகவே குறுகிய காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை இருக்கும்படியாக, பயனுள்ள வகையில் இருக்கும்படியாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். அதே போல் நேர்மறையான காரியங்களை சிந்திங்கள். எதிர்மறையான காரியங்களை சிந்திக்காதபடிக்கு நேர்மறையான காரியங்களை சிந்திங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி நீங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து, குடும்பத்தில் இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே கலங்கி போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்க. இன்றிலிருந்து ஒரு மனம் மாறிய ஒரு அழைப்பு, ஒரு மனம் மாறிய ஒரு கிருபையோடு நாம் வாழ்வோம். மனம் மாறிய ஒரு அனுபவத்தோடு வாழும்போது கர்த்தர் உண்மையாகவே மகிழ்ச்சியடைவராகவே இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். உறவுகளை சீராக்குவோம், உறவுகளை பலப்படுத்துவோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளியாக பெரிய காரியம் செய்வார். ஆகவே ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆக எது குறித்து நீங்கள் கவலைப்படுகிறோம் அந்த காரியத்திலே ஆண்டவர் சமூகத்தில் வைத்துவிட்டு நீங்கள் இன்னும் வாரத்தோடு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உண்மையாகவே இந்த வருகின்ற மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இது மட்டுமாக நடத்திய ஆண்டவர் இனிமேலும் அழைத்தவருக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அந்த சிந்தையோடு கடந்து செல்வோம். தேவாந்த தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பினரே, இந்த ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக சோதரம், இந்த மாதத்தின் கிருபையாக கடந்திருக்கிறோம். நீ தந்திருக்கிற உற்சாகமான வார்த்தைகளுக்காக,
நம்பிக்கையை ஊட்டும் வார்த்தைகளுக்காக கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆஸ்பத்திரிகளை ஜெபிக்கிறோம். எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இந்த தேவன் வருகின்ற மாதத்தில் ஜெயித்தே இந்த தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் சோர்வுகளை அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். கவலையும் கண்ணீரையும் இந்த தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் செய்யப்படுவதற்காக சோத்திரம். உள்ள வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 563வது கன்வென்ஷன் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி குரு என்ற பாடல் 563வது பாடல். எழுந்து நின்று பாடல். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் நகர்ந்திடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நீத்தவும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நீத்தவும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. முழங்கால் படியிடுவோம். ஆண்டு சமலவை தாழ்த்துவோம். கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். இயல்புகளை திரும்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுவோம்.
கூடிய விரைவில் பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் கல்வியை மறந்து பணி செய்வதற்கனே சென்று விட்டார்கள். ஒரு இக்கட்டான சூழல், கல்வியை மறந்து போன சூழலில் நாம் இருக்கிறோம். அடுக்கிறவையாக மாணவனுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட நாம் அதற்காக ஜெபம் செய்வோம். பேருந்துகள் ஓடவும் இயல்புகளை திரும்பவும் மக்கள் சுபிட்சமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவியும்படியாக பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அரசாங்கத்திற்காக, தமிழக முதல்வருக்காக, அமைச்சருக்காக, ஏனைய அமைச்சர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சருக்காக, மாண்பு சுப்பிரமணியம் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னும் சிறப்பாக செயல்பட கர்த்தர் உதவியும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். தொற்று அதிகமாக உள்ள மாவட்டங்களில் ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். மூன்றாவது அலை வராதபடிக்கு கர்த்தரை தடுத்து நிறுத்தும்படியாக தேவனால் கோடாக்காரி ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சொல்லும் போது எல்லாமே நின்று போகும். அவர் சொல்லாகும். அவர் கட்டளையில் இருக்குமே. ஆண்டவர் சமதை அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்திற்காக மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய தொழிலை ஆஸ்வதிக்கும்படியாக, தொய்வேற்ற தொழிலை ஆண்டவருடையமாக உயிர்ப்பிக்கும்படியாக, நல்ல முன்னேற்றத்தை தரும்படியாக, தொழில்கள் வியாபாரங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக சோத்திரம். இந்த மாதம் 27 நாட்கள் கருவையாக நடத்தி வந்தீங்க சுவாமி, சோத்திரம். இந்த மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை காணும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீங்க சுவாமி, சோத்திரம். வருகின்ற கர்த்தாவே, ஜூலை மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக திறம்பட ஜெபிக்கிறோம். இது மட்டுமாக நடத்தின ஆண்டவர் இனிமேலும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்து வந்த பாதைகளை, நெருக்கடியான காலங்களை கடந்து வந்தோம். எவ்வளோ ஆபத்தான சமயங்களை கடந்து வந்தோம். என் தேவன் கிருபையாக எங்களை குடும்பத்தையும் திருச்சபை பாதுகாத்து கொண்டிருக்க சுவாமி நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர் இனிமேல் வழிநடத்த போகிறதுக்காக சோதனை சொல்கிறோம். திருச்சபையின் கை குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வயது பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. எனக்கு தான் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த புதிய கல்வியாண்டில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை தரம்படியாக ஜெபிக்கிறோம். நன்றாக கர்த்தாவே கல்வி கற்று வருங்காலத்தில் சுவாமி நல்ல பணிக்கு வர கிருபையும்படியாக ஜெபிக்கிறோம். மேல் படிப்பிற்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். +2 முடித்து மேல் படிப்பிற்கு ஆயத்தமாகிற அனைவருக்கும் அவருடைய விரும்புகிற கர்த்தாவே நல்ல மேல் படிப்பை தரம்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களிலும் ஆண்டவரே, கல்லூரி முதலுடைய கண்களிலும் என் தேவன் தயவை தரம்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதேபோல கர்த்தாவுடைய வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய கல்வி எதிர்காலத்தையும் இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக பார்த்து ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தின் கர்த்தாவே எல்லா தடைகளையும் மாற்றப்படுங்க. ஜெயித்து திருமணத்தை ஜெபிக்கிறோம். ஏற்ற கர்த்தாவே மனவாட்டியும் மனமலை கொடுத்து அவருடைய குடும்பங்களை கர்த்தாவே கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய விண்ணப்பங்களை சமத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் இந்த ஆண்டில் கர்த்தாவே பெரிய காரியம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு தாவே மேல் படிப்பிற்காக, வெளிநாடு செல்வதற்காக, வேலை வாய்ப்பிற்காக, ப்ரொமோஷனுக்காக, எனக்கு தாவே பலமான புதிய தொழில் தொடங்கி வீடு கட்ட நிலம் வாங்க ஆசைப்பட அனைவருடைய விருப்பத்தையும் என் தேவன் நிறைவேற்றி தரமுடியாது ஜெபிக்கிறோம். வடிசானியார் என்று கூட நாள் ஜெபிக்கிறோம் சாமி. நமக்கு தெரியப்படுத்துகிறோம். என் தேவனோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வயது பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த வயதான காலத்தில் கிருபை தாங்கட்டும். உடைய கிருபை நாளில் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அதை கர்த்தாவே கொரோனா தொற்று நீங்கும்படியாக பாடுபட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பு கொடுங்க. செவிலியர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூய்மை பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவங்க நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் சாமி. அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை வழியாக உடைய தமிழகத்தில் கர்த்தாவே தொற்று பூர்ணமாக நீங்கள் இந்த கிருபை ஜெபிக்கிறோம். தமிழக முதலமைச்சருக்காக, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். இணை அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் வாய்க்கு ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் கர்த்தாவே தமிழகத்தை இயல்புகளை திரும்பவும் 3வது அலையின் வழியாக பாதிப்பு வராதபடிக்கு என் தேவதாம் சாமி தமிழகத்தையும் தேசத்தையும் வேலெடுத்து பாதுகாத்துக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரை நம்பி நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஒருபோது வெட்கப்பட்டு போகாத கலக்காதபடிக்கு சாமி எங்களுக்கு பாதுகாத்துக்கள் கொண்டாடுகிறோம். பொருளாதாரத்தில் அதிகமான தொய்வை நாங்கள் பார்க்கிறோம். அநேக தொழில்களில் தொய்வை நாங்கள் பார்க்கிறோம். அநேகருக்கு சோர்ந்து போய் இருக்கிறாங்க சாமி. ஆண்டவரை தொழிலை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இழப்புகளை சரி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன காரியத்தில் தேவன் ஜெயத்தின் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சேஷமாக ஆண்டது கர்த்தாவே ஆறு ஒளிபரப்பு செய்கிறேன். அவைக்கல் டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒளிபரப்பு செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக சோதரம்.
அதேபோல தங்களுடைய பாடல் குழுவுக்கு ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆஸ்வதிங்க சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி வழியாக இணையத்தின் வழியாக ஆராய்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக முழங்கால் படிட்டு கண்ணீர் வழி ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. அவருடைய குடும்பங்களை கர்த்தாவே காணப்பட்ட தடைகளை மாற்றி போடுங்க. ஆண்டவரை உள்ளத்தின் சோர்வை மாற்றி போட்டு சுவாமி அவர் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் என் தேவன் பதில் தர முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. உள்ளூரிலே, வெளியூரிலே, வெளி மாவட்டத்திலும், வெளி மாநிலத்தில், வெளி தேசத்தில் இருக்கிற திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்தில் இருக்கிறீங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாதுகாத்துக்கும் ஜெபிக்கிறோம். கிருபைகளில் சூழ்ந்து கொள்ள மன்றாடுகிறோம். இந்த வளாகத்தில் நடைபெற்ற எல்லா பணிகளுக்காக சோதரம் தேவையை சந்திக்கும் ஜெபிக்கிறோம். தெற்கு பயிலுக்கு தாவே ஆலயம் கத்தாவை கட்ட இடம் வாங்கப்பட அனைவரும் உதவி செய்ய முடிய ஜெபிக்கிறோம். எனக்கு ஏதாவது சின்ன கிளினிக் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வளாகத்தில் நடைபெற எல்லா பணிகளையும் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். அப்படி நாம் மாத்திரம் மயப்படட்டும். எங்கள் தாழ்த்து வறுமையாக்கிறோம். கூடிய விரைவிலுக்கு தாவே ஆலயத்துக்கு வந்து எல்லாரும் இணைந்து ஆராதிக்கிற ஒரு கிருபையை தர முடிய ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். அறிவரற்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்று வரை சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனையும் 194வது பாடலை பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை பாடுவோம். நாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். நாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேருநீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, வேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, வேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்சரத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரம பதத்தனுக்கு பித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரவதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தம் ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.